அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். ஃபகத் வரதல் ഖബറു அன் சய்யிதில் பஷர் அன்னஹு கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா وأكل ذبيحتنا إلى آخر الحديث. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. பெரும்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான மேராஜ் இரவிலே மேராஜினுடைய உரைகளை நாம் செவிமடுத்தவாறு இருக்கிறோம். 1446 இந்த ஹிஜ்ரி ஆண்டில இந்த பயான் அல்லாஹுடைய கிருபையினால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது நைவாசல் ஜாமியா மஸ்ஜிதில ஆண்டாண்டு காலமாக இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்தேறியவாறு இருக்கிறது. மருகும் தாது ஷரியத் அல்லாமா எஸ்ஆர் ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் நவ்வரல்லாஹு மரகதஹு அவர்கள் இந்த பள்ளியிலே இமாமாக இருந்த காலத்திலும் அதற்கு முன்பும் பின்பும் ஷபே மேராஜினுடைய சிறப்புகள் எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்து வருகிறோம். மேராஜை நம்புவது அது ஈமானில் முக்கிய அம்சமாக இருக்கிறது. அதை ஒருபோதும் நாம் நிராகரிக்க முடியாது, மறுக்க முடியாது. அது மறைவான விஷயம். சில மறைவான விஷயங்களை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும், ஈமான் கொண்டாக வேண்டும். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கரீம். மறைவான விஷயங்களை நம்பி யார் தம்முடைய ரப்பை அஞ்சியவாறு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் உன்னதமான சன்மானமும் இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத் தபாரக் சூராவில எடுத்துரைத்திருக்கிறார். எனவே இது கைபான விஷயங்கள், மறைவான விஷயங்கள். ஹுதல் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப் என்கிற விஷயத்திலே சேர்ந்தது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மஸ்ஜித் ஹராமிலிருந்து புனித அல் மஸ்ஜித் அக்ஸா வரை தரை பிரயாணம் மேற்கொண்டு அல் மஸ்ஜித் அக்ஸா அந்த உன்னதமான பள்ளிவாசல் இருந்து மேராஜ் புறப்பட்டு போனார்கள். 7 வானங்கள் கடந்து அர்ஷ், குர்சி, சிதறத்துல் முன்தஹா போன்ற அந்த உன்னதமான இடங்களை எல்லாம் கடந்து அல்லாஹுடைய சமூகம் சென்று அவனோடு உரையாடி விட்டு வந்தார்களே. இது மறைவான விஷயங்கள். இந்த ஈமான் கொள்வது முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஹஜ்ரத் அவர்கள் சொல்லியது போன்று இது ஒரு ஜிஸ்மானி, தங்களுடைய உயிரோடு உடலோடு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ரூஹானி மட்டுமல்ல. ரூஹானி என்றால் உயிர் மட்டும் அல்லாஹுடைய சமூகம் சென்று அடைவது. இந்த ஜிஸ்மானி மேராஜுக்கு முன்னாலே ரூஹானி சற்றேறக்குறைய 33 முறை நிகழ்ந்திருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆன்மா இருக்கிறதே 33 முறை சுமார் அல்லாஹுடைய சமூகம் சென்று திரும்பியதாக நாம் பார்க்கிறோம். ஆனால்
ஒரே ஒரு முறை மட்டும் இந்த ஜிஸ்மானி தங்களுடைய அந்த ஸ்தூல உடம்போடு ஜிஸ்மோடு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில நொடிகள் என்று கூட சொல்ல முடியாது 0 பாயிண்ட்ஸ் அவர்கள் புறப்பட்டு போய் திரும்பி விட்டார்கள். எந்த பாயில படுத்திருந்தார்களோ அந்த பாயினுடைய சூடு கூட ஆறுவதற்கு முன்பு, தணிந்து போவதற்கு முன்பு திரும்பி விட்டார்கள் நாம் பார்க்கிறோம். இது இறைவனுடைய அத்தாட்சி, இறைவனுடைய அற்புதம். ஹஜ்ரத் அவர்கள் சொல்லியது போன்ற 1000 அற்புதங்கள் அவர்கள் மூலமாக வெளிப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு கூட நம்முடைய ஹாஃபிஸா மர்ஹூம் அல்லாமா பதுல் மில்லத் ரஹ்மத்துல்லா மிஸ்பாஹ் ஹஜ்ரத் அவர்களுடைய பேரனார் அவர்கள் மக்ரிப் தொழுகை நடத்திய போது அலம்தர கைப்ப ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்கிற அந்த சூரத்துல் ஃபீலை 2ஆம் ரக்காத்தில ஓதி காண்பித்தாரு. அது ஒரு பேர் அற்புதம் அல்லவா? அலம்தர கைப்ப ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த யானை படையினரை உமது ரப்பு என்ன செய்தான் என்பது உமக்கு தெரியுமா? அலம் தர கைப்ப ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தத்லீல், அவருடைய சூழ்ச்சியை அல்லாஹ் வீணானதாக ஆக்கிவிடவில்லையா? வாரசன அலைகும் தைரன் அபாபில், அபாபில் என்கின்ற அந்த சிட்டுக்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். தர்மீஹிம் பி ஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், சுட்ட கற்களால் அந்த யானை படையினரை நோக்கி அந்த கற்களை அந்த பறவைகள் எரிந்த போது தின்னப்பட்ட வைகோலை போன்ற அல்லாஹ் அந்த யானை படையை ஆக்கிவிட்டானே. ஒரு மாபெரும் வரலாற்றை இந்த சிறிய அத்தியாயமும் உள்ளடக்கி இருக்கிறது. இது ஒரு பேரற்புதம். பல்வேறுபட்ட அற்புதங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகிலிருந்து, இந்த மண் உலகிலிருந்து விண்ணுலகு ஏகி சென்று திரும்பி வந்த இந்த அற்புதம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த இரவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இரவு, மகத்துவம் வாய்ந்த ஒரு இரவு. 2 இரவுகள் இஸ்லாமிய வரலாற்றிலே மகத்துவம் மிக்கதாக திகழ்கின்றன. நம்பர் 1 லைலத்துல் கத்ர். நாம் அறிந்த ஒரு விஷயம், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மேலான ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ர். ஊரெல்லாம் உலகமெல்லாம் அந்த இரவை கண்ணியப்படுத்திக் கொண்டிருப்பார்கள், புண்ணியப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். 2வது இரவு தான் அன்பு சகோதரர்களே இந்த லைலத்துல் மேராஜ். லைலத்துல் கத்ர் மகத்துவம் பெற்ற காரணம் அந்த இறை மறை என்கின்ற அந்த பேர் அற்புதம் இறங்கிய காரணத்தினார். லைலத்துல் மேராஜ் மகத்துவம் பெற்ற காரணம், யார் மீது இறைமறை இறங்கப்பட்டதோ, வகி இறங்கப்பட்டதோ, என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் பயணப்பட்டு சென்றதன் காரணமாக லைலத்துல் கத்ரிலே இறைமறை இறங்கியது. லைலத்துல் மேராஜிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விண்ணுலகு செல்கிறார்கள். இந்த வகையிலே அந்த 2 இரவுகளுமே மிகவும் மகத்துவம் வாய்ந்தவை. ஹாஃபிஸா அவர்கள் சூரத்துல் இஸ்ரா 17ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் ஜுஸுனுடைய பாகத்தினுடைய ஆரம்ப வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். அவன் தன்னுடைய அடியாரை மஸ்ஜித் ஹராம் என்கிற மக்கா பள்ளிவாசலிருந்து அல் மஸ்ஜித் அக்ஸா என்று சொல்லுகிற அந்த பலஸ்தீன் பள்ளிவாசலை நோக்கி இரவு அழைத்து சென்றான். அல்லது பாரக்கனா கவலோ, அதை சுற்றி நாம் நிறைய பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பலஸ்தீன் பூமி இருக்கிறதே, அல் மஸ்ஜித் அக்ஸா அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜெருசலம் பூமி இருக்கிறதே, அது மிகவும் பரக்கத்து வாய்ந்த பூமி. அந்த பூமியை சிதைப்பதற்காக, அந்த பூமியை அடிப்பதற்காக வேண்டிதான் இஸ்ராயலிகள் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டார்கள், பெரும் சூழ்ச்சிகள் எல்லாம் செய்தார்கள். எல்லா சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் முறியடித்து விட்டார். ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் அங்கே சேதப்பட்டாலும்
100கணக்கான முஸ்லிம்கள் அங்கே ஷஹீதுகளாக ஆனாலும் கூட அந்த பூமியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து பாதுகாத்து கொண்டே வருகிறான். ஒருபோதும் அழிக்க முடியாது, நிச்சயமாக அழிக்க முடியாது. நாம் அல்லாஹ்விடத்தில் வேண்டியவாறு இருக்கிறோம். எனவே மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் இருக்கிறதே, அது மிகவும் உயர்ந்த ஒரு பள்ளிவாசல். இந்த பூமியில 3 பள்ளிவாசல்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. நம்பர் 1 மக்கா பள்ளி, நம்பர் 2 அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, நம்பர் 3 அல் மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாஸ். அடுத்தடுத்து தான் குபா பள்ளிவாசல் எல்லாம் வருகிறது. குபா பள்ளிவாசல்ல 2 ரக்காத்து நாம் தொழுதோம் என்றால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலிலே ஒரு வேளை நாம் தொழுதோம் என்றால் குறைந்தது 25,000 முறை தொழுத நன்மை கிடைப்பதா ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். புனித மக்காவிலே அமையப்பட்டிருக்கக்கூடிய அல் மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசலை கட்டிய, நிறுவிய, நிர்மாணித்த 40 ஆண்டுகளுக்கு பின்னாலே அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா பள்ளிவாசல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முதலிலேயே நிர்மாணிக்கப்பட்டு விட்டது. இப்படியெல்லாம் அதன் காரணமாகத்தான் அந்த அல் மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசலுடைய மதிப்பை உயர்த்தும் முகமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் பாருங்கள், கவனித்து பாருங்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நினைத்திருந்தால் மேராஜ் எப்படி அழைத்திருக்கலாம்? வீட்டிலிருந்து அழைத்து வீட்டிலேயே கொண்டாந்து விட்டிருக்கலாம். நாம் பயணம் புறப்படுகிறோமா இல்லையா? எப்படி பயணம் புறப்படுகிறோம்? நம்முடைய வீட்டிலிருந்து புறப்படுகிறோம். பின்பு சென்னையிலிருந்து, திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து வீட்டிற்கு தானே நாம் வந்து சேர்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி செய்யாததற்கு என்ன காரணம்? மக்கா பள்ளிவாசலுடைய மகிமையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஜெருசலம் பள்ளிவாசல் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பள்ளிவாசலுடைய மகத்துவத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அன்பான பெருமக்களே, இங்கிருந்து அல் மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசலுக்கு ஜபரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புராக் வாகனத்தின் மூலமாக அழைத்து சென்று அங்கிருந்து அவர்கள் விண்ணுலகம் பயணப்பட்டதற்கு பின்பு திரும்பும் போதும் கூட எங்கேதான் வந்து சேர்ந்தார்கள்? மஸ்ஜித் அக்ஸா தான் வந்து சேர்ந்தார்கள். அந்த ஜெருசலம் பள்ளிவாசலுக்கு தான் வந்து சேர்ந்தார்கள். நாம் வீட்டிலிருந்து வீட்டிற்கு வருகிறோமே அந்த மாதிரியாக அல்ல. பின்பு அதற்கு பின்பு மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசலுக்கு வந்ததற்கு பின்னால் தான் மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் பிரகடனம் செய்தார்கள், நான் சில நொடிகளிலேயே என்னுடைய இறைவனை மேலுலகம் சென்று தரிசித்து வந்தேன் என்று அவர்கள் பிரகடனம் செய்கிறார்கள். அன்பான பெருமக்களே, அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை, தயங்கவில்லை. அந்த உண்மையை விவரித்து சொன்னார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை விவரித்து சொன்னார்கள். ஆம், அந்த நேரத்தில் அவருடைய இதயம் பிளக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியை தாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், பல முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். முக்கியமாக 3 கட்டங்களிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷக்கு சதர் என்கிற அந்த இதயத்தை பிளக்கின்ற அந்த இதய ஆபரேஷன் நடைபெற்றிருக்கிறது. இப்போது நடைபெறுகின்ற 100கணக்கான ஆபரேஷன்களுக்கெல்லாம் அதுதான் ஒரு முன்மாதிரி ஆபரேஷனாக இருக்கிறது. அருமை சகோதரர்களை, பெரியவர்களே, நமது ஊர் பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு 11 மணி நேரம் ஆபரேஷன் இருக்குது. கொச்சினில பிள்ளைக்கு, ஒரு இளவயசு பிள்ளைக்கு அவருடைய இதயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போது அவர் நலமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் இதய ஆபரேஷன் சர்ஜரி நடைபெற்றது. ஹலிமா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாலருந்தி கொண்டிருந்த அந்த 4ஆம் அகவையிலே ஹலிமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளோடு இவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது திடீரென ஜபரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கி பெருமானாரை படுக்க வைத்து அவருடைய இதயத்தை பிளந்து அந்த இதயத்தை தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்திலே வைத்து சுவனத்திலிருந்து கொண்டு வந்த அந்த தங்க கிண்ணத்திலே வைத்து அதற்கு பின்னே சம்சம் நீரால் கழுகி அந்த இதயத்திலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருதயத்திலே ஜபரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈமானை நிரப்பினார்கள், ஒளியை ஏற்றினார்கள், ஞானத்தை அதிலே பதிய செய்தார்கள். நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். காரணம், அல்லாஹ் அவர்களை வளர்த்தெடுக்கிறான், வார்த்தெடுக்கிறார்.
எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் துணிவோடு செயல்படுத்த வேண்டும், தைரியமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய அந்த குழந்தை பிராயத்தில் இருந்த வல்ல அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வரவழைக்கிறான். இதெல்லாம் ஹதீஸ் கிதாபுகளிலே உள்ள உண்மை அருமை சகோதரர்களே. இரண்டாம் கட்டமாகத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நுபுவத் வழங்கப்படுகிற போது அந்த ஷக்கு சதர் ஏற்பட்டது, இதயம் கலக்கப்பட்டது. இதே போன்று அந்த புனித நீரால் ஜம்சம் புனித நீரால் கழுகப்பட்டு பொருத்தப்பட்டது. மூன்றாம் முறைதான் மேராஜ். இந்த மேராஜ் இரவுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புனித பயணம் புறப்பட்டார்கள் அல்லவா, அப்போதும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது. அல்லாஹுடைய மகத்தான கிருபை, தாங்கள் புனித மக்கா சென்றிருப்பீர்கள், மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசலை தரிசித்திருப்பீர்கள். ஒரே ஒரு தூண் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மன்னர் ஃபைசல் கேட் வழியாக நாம் மஸ்ஜித் ஹராமுக்குள்ளே பிரவேசிக்கிறவங்களே நுழைக்கிற போது அங்கே செந்நிறத்திலே ஒரு தூண் இருக்கும். அங்கே மக்கள் குழுமி இருப்பார்கள், மொய்த்து கொண்டிருப்பார்கள். மட்டுமன்று சுற்று குரான் ஷரீஃப் ஓதி கொண்டிருப்பார்கள். நாம் சென்றிருந்த போது விசாரித்தோம் என்ன இந்த இடத்திற்கான மகிமை. அதை பரம ரகசியமாக நம்மிடத்திலே சொன்னார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலே குழுமி விட்டால் நிலை என்ன ஆகும் என்கின்ற ஒரு அச்சத்தோடு சொன்னார்கள். இந்த இடம்தான் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடாக இருந்தது. உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒன்று விட்ட தங்கை, அவருடைய அபூ தாலிபுடைய அன்பு மகன், அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அன்பு சகோதரி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தங்கை முறை வருகிறது. அங்கே அவர்கள் இரவு துயில் கொண்டிருக்கிற போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த குடிசையை மேல் பக்கமாக குடிசையை பிளந்தவாறு உள்ளே நுழைந்து அன்னலாரை தட்டி எழுப்பி அழைத்து சென்றார்கள் நாம் பார்க்கிறோம். அந்த வரலாற்று நினைவாகத்தான் இன்றைக்கும் கூட என்ன செய்கிறார்கள், அங்கே குர்ஆன் ஷரீஃப் ஓதி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மஸ்ஜித் ஹராம் என்கிற அந்த புனித பள்ளிவாசல் அருகே இருந்த தங்களுடைய அருமை சகோதரியினுடைய வீட்டிலிருந்து மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளிவாசலிருந்து புறப்பட்டு அடுத்த பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, இது போன்ற அந்த விஷயங்களை நம்முடைய சிற்றறிவு ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, நம்முடைய ஷரியத்திலே இது இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலே இது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதை ஈமான் கொள்வது நம் மீது மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. எனவே இதிலே நாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்றைக்கு விஞ்ஞானம் வெகுவாக வளர்ந்து கொண்டே போகிறது. நமது நாட்டிலே கூட பஸ் பேருந்துகள் எவ்வளவு வேகமாக செல்கின்ற மணிக்கணக்கு குறைந்து கொண்டே போகிறது. நிறைய ரயில்கள் இப்போது இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மணி நேரங்கள் குறைந்து கொண்டே போகிறது. 7 மணி நேரம் 8 மணி நேரம், அது 5 மணி நேரமாக, 4 மணி நேரமாக, 3 மணி நேரமாக, இப்படி ஒவ்வொன்றா தாங்கள் யோசித்து பாருங்கள். அயல் நாடுகளிலே வெளிநாடுகளிலே கண்டுபிடிக்கப்படுகின்ற அந்த நவீன சாதனங்கள் எவ்வளவு வேகமாக பாய்ந்து செல்லுகின்றன. இப்படிப்பட்ட இந்த விஞ்ஞானத்தை தந்தவன் வல்ல அல்லாஹுதானே. அவன் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானி அல்லவா. அவனால் முடியாதா தங்களுடைய அன்பு தூதரை, தங்களுடைய அருமை தூதரை, இறுதி தூதரை தன் அளவிலே சில நொடிகளிலே அழைத்து திரும்ப அனுப்புவது என்பது அல்லாஹுக்கு முடியாத காரியம் ஒன்று கிடையாது. ஆம், அதன் மூலமாக நமக்கு சில படிப்பினைகள் கிடைப்பதாக ஹஜ்ரத் அவர்களும் எடுத்துரைத்தார்கள். அதை நாம் கடைசியாக எடுத்து சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த இரவு மூலமாக நமக்கு உணர்த்தப்படுவது என்ன? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசலிருந்து இப்படி மேலுலகம் அழைக்க வேண்டும் என்றால், இந்த மூமின்கள் என்றைக்கும் பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். இதுதான் ஒரு முக்கியமான படிப்பினை.
எந்த ஒரு காலகட்டத்திலையும் நாம் பள்ளிவாசலோடு ஒரு நெருக்கம் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஜமாத் இருக்கிறது என்றால் பள்ளிவாசல் இல்லாமல் ஜமாத் கிடையாது, ஜமாத் இல்லாமல் பள்ளிவாசல் கிடையாது. ஜமாத்தும் பள்ளிவாசலும் இரண்டரை கலந்தது. ஜமாத்தில நாம் ஒவ்வொருவரும் உறுப்பினராக இருக்கிறோம். ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த பள்ளிவாசலோடு நாம் நெருக்கமுடையவர்களாக இருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு காலத்துல என்ன செய்வார்கள் நம் மக்கள், மூதாதையர்களை மறக்க முடியாதல்லவா? அவர்கள் ஹஜ் பயணம், உம்ரா பயணம் மேற்கொள்வதானாலும் சரி, அல்லது அவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதானாலும் சரி, பள்ளிவாசலுக்கு 2 ரக்காத் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு புறப்படுவார்கள். மட்டுமல்ல, திரும்பும் போதும் கூட நேராக பள்ளிக்கு வருவார்கள். 2 ரக்காத் தொழுது விட்டுத்தான் வீட்டிற்கே செல்லுவார்கள். இந்த காலகட்டம் மறைந்து போய்விட்டதே, மறந்து போய்விட்டதே. எனவே நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி பள்ளிவாசலோடு நம்முடைய நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளிவாசலிருந்து அழைத்து பள்ளிவாசலிலே கொண்டு வந்து பெருமானாரை இறக்குகிறார். என்கின்ற அந்த ஹதீஸிலே 7 வரை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைக்கும் போது ரஜுலும் கல்புஹும் அல்லக்கும் பில் மஸாஜித் என்று கூறுகிறார். 7 பேருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை தருகிறான் மறுமை நாளிலே. அன்றைக்கு அல்லாஹ்வுடைய நிழல் தவிர்த்து வேறு எந்த நிழலும் இருக்காது. எல்லோரும் மக்கள் கடுமையான சூட்டிலே இருப்பார்கள், வெம்மையிலே வெட்கையிலே இருக்கிற போது அல்லாஹ்வுடைய நிழல் அவர்களை ஆறத்தழுவுமே, குளுமைப்படுத்துமே. அப்படிப்பட்ட அந்த 7 ஒருவர் தான் எவருடைய உள்ளம் நன்கு கவனிக்க வேண்டும், பள்ளிவாசல்களோடு இணைந்திருக்கிறதோ அவர் என்று. இப்போது நாம் தொழுகையை நிறைவு செய்கிறோம். ஒரு சின்ன ஒரு யோசனை தான். நிறைவு செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் ஸ்வீட் கஞ்சியும் நாம் அருந்த போகிறோம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். தொழுகையை முடித்துவிட்டு நாம் பள்ளியிலிருந்து புறப்படும் போது ஒரு நிய்யத்தோடு புறப்படலாம். என்ன நிய்யத்? அடுத்து ஃபஜ்ர் தொழுகை வரும். அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு நாம் பள்ளிவாசலில் தொழ வேண்டும், பள்ளிவாசலில் தொழ வேண்டும் என்கின்ற நிய்யத்தோடு நீங்கள் புறப்பட்டீர்கள் என்றால் அந்த நிய்யத்துக்கு அல்லாஹ் முதல்ல சவாப தந்துடுறான். நீங்க பள்ளிவாசலுக்கு வர்றது 2வது விஷயம். நிய்யத்துல் முஃமின் கைரும் மின் அமலிஹி. என்னங்க சித்து ஃபஜ்ர சொல்றீங்க, ஃபஜ்ரெல்லாம் அசதியான நேரம் கஜிருது. சரி, ஃபஜ்ர விடுங்க. ஃபஜ்ர முடிச்சு போட்டு லொஹர் நினைச்சு பாருங்க. லொஹரை முடிச்சுட்டு போறப்ப அசர் நினைச்சு பாருங்க. அசருக்கு மகரிபுக்கு இடையில எவ்வளவு நேரம்? மகரிபுக்கு இஷாவுக்கு இடையில நீங்க புறப்படும் போது அந்த நிய்யத்தோட புறப்படணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொழுகைய நாம பள்ளிவாசலுக்கு இமாம் ஜமாத்தோட தொழுவது என்கின்ற அந்த உணர்வோடு நாம் புறப்பட்டோம் என்றால் அந்த நிய்யத்துக்கும் சவாப் இருக்கிறது. நாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள், உங்களுடைய பாவங்களை அழிக்கின்ற ஒன்றை, தரஜாக்களை உயர்த்துகின்ற ஒன்றை உங்களுக்கு சொல்லித்தரவா என்று பெருமானார் சத்திய சஹாபிகளிடத்தில் வினவியதற்கு பின்பு சொன்னார்கள், இஸ்பாகுல் வுது அலல் மக்காரிஹ். கஷ்டமான சமயங்களையும் கூட முழுமையான முறையில ஒளி செய்வது அல்ல மக்காரிஹ். குறிப்பாக இந்த குளிர் காலங்களில சில சமயம் தண்ணீர் ஜில்லென்று இருக்கும், ஐஸ் மாற்று போன்று இருக்கும். நம்ம ஹீட் பண்ணி ஒலி செய்தால் ரொம்பவும் சந்தோஷம். அந்த வாய்ப்பு இல்லாத நேரத்திலையும் கூட முழுமையான முறையில ஒலி செய்வது நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படும், நம்முடைய தரஜாக்கள் உயர்த்தப்படும். கஸரத்துல் ஹுதாயில் மஸாஜித், பள்ளிவாசல் பக்கம் நாம் எடுத்து வைக்கிற அதிகமான எட்டுக்கள் எவ்வளவு தூரம் நாம் எட்டெடுத்து வைக்க முடியுமோ, நாம் நம்முடைய பாத சுவடுகள் பதியுமோ அந்த அளவுக்கு நாம் புறப்பட்டு வருவது. நம்பர் 3 சொன்னார்கள், இன்திலார் ஸலாத்தி பாத ஸலா. ஒரு தொழுகை முடிந்ததோடு அடுத்த தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருப்பது. மனைவி மக்களோடு பேசிக் கொண்டிருப்போம், வியாபாரத்திலே நாம் 2.5 கலந்திருப்போம், சமுதாய பணிகளில் ஈடுபட்டிருப்போம், எத்தனையோ பல்வேறுபட்ட காரியங்கள்ல கல்யாண காரியம் நடைபெறுகிறது, கட்டிடங்கள் கட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த காலகட்டங்கள்லாம் அடுத்த தொழுகை வந்துடும். இன்திலாரு ஸலா பாத ஸலா. ஒரு தொழுகைக்கு பின்னாலே அடுத்த தொழுகை எதிர்பார்த்தவாறு இருக்கிறது. பதாலிக்கும் ரிபாத், அதான் மனக்கட்டுப்பாடு என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எனவே அன்பான சகோதரர்களே, இதையெல்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் இந்த மேராஜ் இரவு திகழ்வதை நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்தபடியாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹ்வால் முடியாதது எதுவுமே கிடையாது. நாம் பலமுறை பேசிய ஒரு விஷயம்தான். அல்லாஹ் சில பேருக்கு சில சக்தியை தருகிறான். தங்களுடைய சக்தியை வைத்து சில காரியங்களை வெகு வேகமாக நிறைவேற்றுவதை பார்க்கலாம். சில பேர் என்ன செய்வார்கள், ஒரு பக்கம் 2 பக்கம் டைப் பண்ணு என்று சொன்னால் சில நிமிடங்களில் தட்டி. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். இது போன்றுதான் குர்ஆன் ஷரீஃபிலே, அருமை சகோதரர்களே, சூரத்துல் நம்லிலே ஒரு தகவல் பதிவாயிருக்கிறது. காலை ஃப்ரீத்து மினல் ஜின்னி ஆனா ஆத்திக்கு கபல அன் தக்கூம மின் மகாமிக்க வை இன்னி அலைகில கவியுன் அமீன் என்கின்ற அற்புதமான வசனம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலகட்டம். அவருடைய காலகட்டத்தில சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நிகழ்ச்சி. அவர்கள் தங்களுடைய அன்பு பிரதானிகளிடத்திலே கேட்கிறார்கள், பில்கிஸ் அம்மா பல 100 மைல்களுக்கு அப்பாலே அவர்களுடைய நாடு இருக்கிறது. அவர்களுடைய அந்த அரிஷ், அவர்கள் அமருகின்ற அந்த ஆசனத்தை வெகு சீக்கிரம் கொண்டு வரக்கூடியவர் யார் என்று சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொன்ன போது, காலது இந்த இல்முல் கிதாப், மார்க்க ஞானம் வழங்கப்பட்ட, கல்வி ஞானம் வழங்கப்பட்ட, ஆன்மீக ஞானம் வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் ஆசப் குல் பரஹியா. ஆசப் நாம் பெயர் வைக்கிறோமா இல்லையா? அந்த ஆசப் வேறு யாரும் அல்ல, இந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டவர் தான் ஆசப். ஆசப் என்று பெயர் சுட்டுகிறோமா இல்லையா? அவர் சொன்னார், ஆனா ஆத்திகபி கபல் அங்கருத்த இலைக்க தரப்புக்கு, கண் சிமிட்டும் நேரத்திலே ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பேரரசு பில்கிஸ் அம்மையினுடைய அந்த அரிய சாசனத்தை நான் கொண்டு வந்து காண்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பலம்மாரா முஸ்தகிரன், இந்த கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்கு முன்னாடியே அந்த அரிசியை கொண்டு வைத்து விட்டார் அந்த ஆசப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொன்னார்கள், ஹாதாமின் ஃபதுலி ரப்பி என்று சொன்னார். இது என்னுடைய ரப்பினுடைய பேரருள் என்று சொன்னார்கள். இதெல்லாம் நமக்கு உணர்த்துவது என்ன? அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தந்திருப்பான், கௌரவத்தை தந்திருப்பான், செல்வத்தை தந்திருப்பான், செல்வாக்கை தந்திருப்பான், பொருளாதாரத்தை தந்திருப்பான், உயர் பதவிகளை தந்திருப்பான். ஒவ்வொரு காலகட்டங்களையும் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை ஹாதாமின் ஃபதுலி ரப்பி, ஹாதாமின் ஃபதுலி ரப்பி. சில வீடுகளுடைய வாசல்களிலே இந்த அற்புதமான வசனத்தை நாம் பார்த்திருக்கலாம். ஹாதாமின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய ரப்பு எனக்கு போட்ட பிச்சை. நாம் வேறு தமிழிலே சொல்வது என்றால் இது என்னுடைய ரப்பின் அருள் கொடை என்றும் நாம் சொல்லலாம், பிச்சை என்றும் சொல்லலாம். நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறார் அந்த ஆசப். நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேனா, நன்றி மாறு செய்கிறேனா என்று அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். வமன் ஷக்கர இன்னமா யஷ்குர் நப்சி, எவர் அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்கிறாரோ தமக்குத்தாமே அவர் சுக்ரியா செய்கிறார். அப்படியானால் சுக்ரியா செய்த பலாபலன்கள் அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கு. அந்த சுக்ரியாவுடைய மனப்பான்மை நமக்கு வந்துவிட வேண்டும். சுக்ரியா செய்ய செய்ய அல்லாஹ்வுக்கு நாம் லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர், லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர் என்று அடிக்கடி நாம் கூறுகின்றோமா இல்லையா? சாப்பிடும்போது கூட மருகும் தாஜு ஷரீப் எஸ்ஆர் சம்சுதாத் அவர்கள் தங்களுடைய மாணாக்கர்களை பார்த்து சொல்லுவார்கள், உணவருந்தும் போதும் கூட பேசிக்கொண்டு உணவருந்தாதீர்கள். பேசுங்க, ஏதாவது அவசியமான பேச்சுக்களை பேசுங்க. இடையிலே லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர்னு சொல்லிக்கங்க. யா அல்லாஹ் உனக்கே அனைத்து புகழும், உனக்கே நன்றி அனைத்தும், லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர். அல்லாஹ் மென்மேலும் நம்முடைய செல்வத்திலே உணவிலே பரக்கத் செய்துவார் என்று சொல்வார்கள். எனவேதான் ஆசப் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுக்ரியா செய்தால் அந்த சுக்ரியாவுடைய பலன் நமக்கு கிடைக்கும் என்று. இந்த சம்பவத்தை நான் ஏன் இப்போது சுட்டி காட்டுகிறேன் என்றால், அல்லாஹ் நாடினால் சில நொடிகளிலே கண் சிமிட்டும் நேரத்திலேயும் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த அரியாசனத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த சக்தியை ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வால் தர முடியும் எனும் போது, குர்ஆனுடைய அந்த வசனம் அது ஒரு சிறந்த முன்னுதாரணமாக ஆதாரமாக நமக்கு இருக்கும்போது, அருமை பெருமக்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மேராஜ் புறப்பட்டு போனார்கள் என்றால் ஹஜ்ரத் அவர்கள் சொல்லியது போல நாம் சித்திகீன்களாக இருக்க வேண்டும்.
சித்திக் என்றால் என்ன பொருள்? உண்மைப்படுத்தக்கூடியவர், மெய்ப்படுத்தக்கூடியவர் என்பது பொருளாகும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து சொன்னார்கள், என்ன உங்களுடைய நண்பர் சில நொடிகளிலே அவர் மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் சென்று திரும்பி விட்டதாக சொல்கிறாரு என்று சொன்னபோது, நாங்கள் டெய்லி தினசரி நம்புகின்றோம் வஹி வந்து மேலே இருந்து பெருமானார் மீது இறங்குகிறது என்று, இதை நாங்கள் நம்ப மாட்டோமா என்று கேட்டார்கள். இந்த ஈமான் நமக்கு வர வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த ஈமான் இருந்ததோ அந்த ஈமான் நமக்கு வர வேண்டும். இதுல சிஞ்சித்தும் கடுகு முனை அளவுக்கு கூட நமக்கு சந்தேகம் வந்து விடவே கூடாது. இந்த மேராஜ் விஷயமாக அல்லாஹ்வால் முடியும். அதனால்தான் சுப்ஹானல்லாஹி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அருமை சகோதரர்களே, குர்ஆன்ல அதிகமாக நாம் பார்ப்போம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தகிது வலதா. சில சூறாக்களை ஆரம்பிக்கிற போது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் ஆரம்பிப்பான். ஆனால் இந்த சூறாவை மட்டும் ஏன் அல்லாஹ் சுப்ஹானல்லதி அஸ்ரா என்று ஆரம்பிக்கிறான் என்று கேட்டால், இந்த அதிசயத்தை நிகழ்த்திய அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் தூய்மையானவன். காரணம் சுப்ஹானல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை எப்போது நாம் சொல்லுவோம்? அதிசயத்தை வெளிப்படுத்துகிற போதுதான். ஒரு மாணவர் ஒரு 10 நிமிடங்கள் சரளமாக பேசுகிறார், அடுக்கு மொழியிலே பேசுகிறார், ஆணித்தரமாக பேசுகிறார், தெல்ல தெளிவாக பைந்தமிழிலே பேசுகிறார் எனும் போது நாம் ஆச்சரியப்பட்டு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வோம். ஒருவர் அழகிய குரலிலே இனிய குரலிலே பாகோடிக்கிறார், கிராத்து ஓதுகிறார், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வோம். எத்தனை பேர் எத்தனையோ சாகசங்களை படைத்துக் கொண்டிருப்பார்கள், சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வோம். அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அதிசய சம்பவத்தை வெளிப்படுத்துகிற போது அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவை, திருக்கலிமாவை எடுத்து சொல்லாமல் சுப்ஹானல்லதி என்று கூறுகிறான் என்றால், உண்மையிலேயே அல்லாஹ் இது முடியும் என்று தன்னுடைய சக்தியை அல்லாஹ் இங்கே நிலைநாட்டுகிறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நுபுவத் வழங்கப்படுவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த சம்பவம் நிகழ்ந்ததா? இதே ரஜபு மாசம் 27ஆம் பிறையிலே சொல்பவர் இப்னு ஹஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆய்வு செய்து நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். மருது தாஜு ஷரீர் சம்சுமுதாதரித்தவர்கள் ஒவ்வொரு மேராஜ் சொற்பொழிவிலையும் ஒரு விஷயங்களை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் இதுக்கெல்லாம் சென்று விட்டு மஸ்ஜித் ஹராமுக்கு வந்தார்களே, இதை மக்கா மக்கள் ஏற்க வேண்டும். மக்கா மக்கள் ஏற்க வேண்டும் அல்லவா, அவர்கள் நம்ப வேண்டும் அல்லவா. அதற்கு தக்கவாறு ஹதீஸ் கிதாபிலே சில உதாரணங்கள் சொல்கிறார்கள். அந்த உதாரணங்களை வைத்து அவர்கள் மெய்ப்படுத்தினார்கள். ஆம், அவர்கள் கேட்டால், யா முஹம்மத் பசிஃபுலனா பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்து சொல்றீங்களே, அது கொஞ்சம் வர்ணனை செய்யுங்க பார்ப்போம். அந்த பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சு? நபி அவர்களோ சில நொடிகள் தான் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அது முழுமையா பார்த்துருப்பாங்களா? அந்த கட்டடத்தை முழுமையா பார்த்திருப்பாங்களா? அது முழுமையா அதை அவங்க விவரிக்க முடியுமா? எத்தனை கேட் இருந்துச்சு, எத்தனை தூண்கள் இருந்துச்சு, வாசல் எந்த திசையில இருந்துச்சு, அந்த பள்ளிவாசனுடைய அந்த கொள்ளளவு, அந்த சுற்றளவு எந்த அளவுக்கு இருந்துச்சு, இதெல்லாம் சொல்ல முடியுமா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை திணறடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய, திகைப்புற செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய, இந்த விஷயத்தை எப்படி பொய்ப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவர்கள் பசிஃபுலனா பைத்துல் மக்தஸ், பரிசுத்தமான அந்த பள்ளிவாசலை நீங்கள் எங்களுக்கு வர்ணியுங்கள் பார்ப்போம் என்று அவர்கள் கேட்டார்கள். கேட்ட மாத்திரத்துல ஜப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிவிட்டார். இதெல்லாம் ஹதீஸ் கிதாபுல உள்ள ஒரு விஷயம். ஜப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய இறக்கையை விரித்தார்கள். அந்த இறக்கையிலே பைத்துல் முகத்தஸ் தென்பட்டது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், பாபு மின்ஹு கதா ஃபி மௌதி கதா, பாபு மின்ஹு கதா ஃபி மௌதி கதா. இன்ன கேட் இந்த இடத்துல இருக்கிறது, இன்ன கேட் இந்த இடத்துல இருக்கிறது, இன்ன வாசல் மெயின் கேட் இங்கே. ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தார்கள். ஜப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த ரெக்கையிலே வைத்து திரையில் ஓடுவது போன்று அந்த பைத்துல் மக்தஸை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பார்த்து ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைக்கிற லம்மா கத்தபனி குரைஷ்,
நான் சொன்ன இந்த மேராஜ் தகவலை குறைஷிகள் பொய்யாக்கிய போது, ஏற்க மறுத்த போது, நிராகரித்த போது, குந்துபில் ஹிஜ்ர இஸ்மாயில் என்று மக்கா பள்ளியில் இருக்கிறது. ஹிஜ்ர இஸ்மாயில் அந்த லாகடம் போன்று இருக்கிறதல்லவா, அந்த இடத்திலே நான் நின்றேன். எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜபரையில் மூலமாக பைத்துல் முகத்தஸை வெளிப்படுத்தி காண்பித்தான். ஜலா என்றாலே வெளிப்படுத்தி காண்பித்தான். நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன், அந்த பள்ளிவாசல்ல உள்ள அந்த அடையாளங்களை எல்லாம் நான் எடுத்துரைக்க ஆரம்பித்தேன். அந்த பைத்துல் முகத்தஸை பார்த்து பார்த்து நான் எடுத்துரைக்க ஆரம்பித்தேன். இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை வைத்து அவர்கள் பைத்துல் முகத்தஸை சர்ச் பண்ணி பார்த்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வர்ணித்தார்களோ அந்த வர்ணையில கொஞ்சம் கூட